நிறைய யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் பெரிய ஒரு கவலையே. நான் கடவுள்ட்ட சொல்றது, எதுக்கு என்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ண விட்டேன் தான். நான் வந்து ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சேன்னு சொல்ல மாட்டேன். அத நான் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே சொல்றேன். நான் ஃபேஸ் பண்ணது வந்து இப்ப கூட ஒரு பொண்ணு, ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. அந்த பேர மறந்துட்டேன். அந்த பொண்ணு நெறைய அந்த ட்ரெஸ்லாம் பண்ணி, கேரக்டர்ஸ் மாரிலாம் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு Instagramல என் புக்க வாசிச்சுட்டு அந்த பொண்ணு சொன்னா, "அக்கா உங்க புக்க வாசிச்சேன் 2 நாளா எனக்கு தூக்கம் இல்ல. ரொம்ப கவலையா இருந்துச்சு." அப்புறம் அந்த பொண்ணுட்ட சொன்னேன்மா, "நீ அழலாம் தேவையில்லம்மா. நான் சொன்னது வெறும் 5% என் வாழ்க்கை. என்ன விட கொடுமையை அனுபவிச்ச திருநங்கை எழுத தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எழுதினா தான் அவங்க கஷ்டம் தெரியும். அவங்க பேசினா தான் அவங்க நான் பேசுறேன், எழுதுறேன் விட உங்களுக்கு இதுவே கஷ்டமா இருக்கு. இதை விட கொடுமை இது நீங்க போடுவீங்களான்னு கூட தெரியல. சிங்கப்பூர், மலேசியால இருக்கிற திருநங்கைகள், குறிப்பா சிங்கப்பூர்ல வேலைக்கு போற திருநங்கைகள் வந்து ஃபங்க்ஷன் டேஸ், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் டைம்லலாம் 150 கஸ்டமர் ஒரு நாள் பார்ப்பாங்க. ஒரே நாள்லையா? 150. அது ஃபன்னா நடக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீ எத்தனை டீன்னு கேட்பாருங்க. உடனே நான் இப்போ இது வரைக்கும் 100 பார்த்துட்டேன் அப்படின்னு. நான் 110 டி. இன்னொருத்தி பேரை சொல்லி இன்னைக்கு எத்தனை டி, ஏற்கனவே ரொம்ப நல்லா வேலை பார்க்குறவளை கேட்பாளுங்க. அவள் இன்னைக்கு 140 பார்த்துருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி போட்டி நடக்கும், ஃபன்னாக போட்டி நடக்கும். பட் அதை வெளியிலேருந்து நம்ம பார்க்குற நமக்கு வந்து 140 பேர் வந்துட்டு போயிருக்காங்க அவள்கிட்ட இன்னைக்கு மட்டுமே அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க. அவளும் ஒரு உயிர் தான், அவளும் ஒரு சதை தான், அவளும் ஒரு மனுஷி தான். அவளுக்கு காசு வருது, அது 2ஆம் பட்சம். பட் இவ்வளோத்த ஒரு கடக்கணுமா? எதற்கு? ஏன் இப்படி சபிக்கப்பட்ட வாழ்க்கை? அதெல்லாம் யோசிக்கும் போது கஷ்டம்தான்.